தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் தற்போது சில விஷயங்களில் அவர் கவனம் செலுத்தி வருகிறார். குறிப்பாக அறிவுசார் தளத்தில் பயணித்துக் கொண்டிருந்த திரு பி.டி.ஆர். பழனிவேல் ராஜன் அவருடைய மகன் திரு பி.டி. பழனிவேல் தியாகராஜனுடைய நடவடிக்கைகள் குறித்து தமிழக அரசியலில் தற்போது மிக முக்கியமான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக தற்போது பதவி வகித்து வரக்கூடிய திரு பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜன், இவரது தாத்தாவும் சுதந்திரத்திற்கு முந்தைய மெட்ராஸ் மாகாணத்தின் அமைச்சராக பொறுப்பு வகித்தருமான பி.டி. ராஜன் பற்றிய புத்தக வெளியீட்டு விழா சென்னையிலே நேற்று நடந்தது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பல்வேறு விடயங்கள் குறித்து பேசினார். அப்போது பழனிவேல் தியாகராஜன் அறிவார்ந்த வாதங்களை வைக்கக்கூடியவர், அவரது சொல்லாற்றல் அவருக்கு பலமானதாக மட்டும் இருக்க வேண்டும், பலவீனமாக மாறிவிடக்கூடாது. இதை ஏன் சொல்கிறேன் என்று அவருக்கு தெரியும். என் சொல்லை தட்டாத அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் என் அறிவுரையின் அர்த்தத்தையும் ஆழத்தையும் நிச்சயம் புரிந்து கொள்வார் என நான் நம்புகிறேன் என முதலமைச்சர் திரு ஸ்டாலின் பேசினார். இந்த பேச்சுக்கு காரணம் என்ன, இது ஏன் என்ற கேள்வியை பார்ப்போம். அண்மையில் சட்டசபை நடவடிக்கைகளின் நேற்று முன்தினம் நடந்த நிகழ்வில் எதிரொலியாகத்தான் முதலமைச்சர் இந்த அறிவுரை அறிவித்துள்ளது என்பது பார்க்கப்படுகிறது. அதாவது, சட்டசபை கூட்டத்தொடரில் நேற்று முன்தினம் நடந்த கேள்வி நேரத்தின் போது உறுப்பினர் பொன் ஜே ஸ்ரீராம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜன், தனது துறைக்கு போதிய அளவு நிதி ஒதுக்கப்படவில்லை என்றும், மற்ற மாநிலங்களைப் போல் அனைத்து தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களும் தங்கள் துறையின் கீழ் வரவில்லை, டைட்டில் பார்க் போன்றவை தொழில்துறையின் கீழ் வருகிறது என்று கூறியதும், அது மட்டுமல்லாமல் யாரிடம் அதிகாரமும் திறனும் நிதியும் இருக்கிறதோ நீங்கள் அவர்களிடத்தில் கேளுங்கள் என்று தன் அதிருப்தியை வெளிப்படுத்தினார். ஒரு அமைச்சர் சட்டமன்றத்தில், ஐயா, என்னிடத்தில் என் துறைக்கு அதிக நிதி இல்லை, நான் வலுவற்றவனாக ஒரு துறையிலே இருக்கிறேன் என்பதைத்தான் அவருடைய பேச்சு எடுத்து காட்டுகிறது. என்ன சொல்கிறார்? டைட்டில் பார்க் போன்ற தொழில்துறையின் கீழ் வருகிறது என்று கூறினார். என் துறையில் அல்ல, அது நிச்சயமாக ஐடி துறையில் இல்லை, அது தொழில்துறையில் கீழ் வருகிறது என்று கூறியதோடு, யாரிடம் அதிகாரமும் திறனும் நிதியும் இருக்கிறதோ அவர்களிடத்திலே கேளுங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் சபாநாயகர் அப்பாவு பாசிட்டிவாக பேச வேண்டும் என கடிந்து கொண்டார். இந்த நிகழ்வு நடந்த முடிந்ததில் தான் சட்டசபை கூட்டத்தில் எதிர்க்கட்சியினர் முன்னிலையிலே ஆளுங்கட்சியின் முக்கிய அமைச்சர் தொழில்துறை மற்றும் நிதித்துறை மீது தனது அதிருப்தியை பகிரங்கமாக வெளிப்படுத்தியது பெரும் விவாதத்தை அரசியல் வட்டாரத்தில் கிளப்பியது. ஏற்கனவே பி.டி.ஆரிடம் இருந்து நிதித்துறை பறிக்கப்பட்டு அவருக்கு பதிலாக தங்கம் தென்னரசு நிதித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். கட்சியின் முக்கிய முடிவுகள் மற்றும் முக்கிய தலைவர்கள் மீது பி.டி.ஆர். அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் நேற்றைய சம்பவம் இதை உறுதிப்படுத்தும் விதமாக அமைந்தது. அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திமுக அமைச்சர்கள் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசி வரும் நிலையில் பி.டி.ஆர். தியாகராஜன் தனது அதிருப்தியை சட்டசபையில் வெளிப்படுத்தியது முதலமைச்சருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதன் எதிரொலியாக இன்று நடந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜனுக்கு திரு ஸ்டாலின் அறிவுறுத்தினார். சில காலத்திற்கு முன்பு டாஸ்மாக் விவகாரங்களை 30,000 கோடி ரூபாய்க்கு மேல் எங்கே செல்கிறது, எப்படி செல்கிறது என்று தெரியவில்லை என தனது குறைகளை சொன்னதாகவும், ஒரு ஆடியோவின் மூலமாக பணத்தை இவர்கள் சம்பாதித்திருக்கிறார்கள் என திமுக பிரமுகர்கள் மீதே அவர் வைத்த ஆடியோ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. வெளியிடப்பட்ட ஆடியோ அண்ணாமலையின் மூலம் என்று சொல்லப்பட்டாலும் அதற்கான விளக்கத்தை அவர் தலைமைக்கு கொடுத்தார். ஆனால் தலைமையோ திமுக அமைச்சர்களோ இவர் மீது நம்பிக்கை இல்லை, அதிருப்தி அடைந்த நிலையில் உடனடியாக நிதித்துறையிலிருந்து அவர் தகவல் தொடர்புத்துறைக்கு மாற்றப்பட்டார். தகவல் தொடர்புத்துறைக்கு தற்போது நிதி இல்லை, அதிகாரமும் இல்லை,
எந்த துறையில் யாரிடம் நிதியும் அதிகாரமும் இருக்கிறதோ அவர்களிடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள் என உறுப்பினருக்கு பதிலளித்ததற்கு மறு உருவாக்கமாக தன் வேதனையை ஸ்டாலின் நல்ல கல்வியாளர், நல்ல பேச்சாளர், புள்ளியல்களை பேசக்கூடிய தியாகராஜன் எனது கருத்தை சற்று கேளுங்க அப்படின்னு மனதுருக பேசியிருக்கிறார். இது தமிழ்நாட்டில் தற்போது நடந்து வருகிற செய்தியாக இருக்கிறது. திமுக எப்படி பயணிக்கப் போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம்.